ஹலோ சோல்ஜர்ஸ், ஸ்பைடர்மேன் மூவிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா சினிமாவில் நம்ம 3 விதமான ஸ்பைடர்மேன்ஸை பார்த்துருக்க முடியும். ஸோ அந்த 3 விதமான ஸ்பைடர்மேனையுமே ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அப்படின்ற படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பேரையும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். இந்த 3 பேரில் வெப்ஷூட்டில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றதான் இதில் தெளிவாக துப்பறிஞ்சு அழகாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஸ்பைடர்மேனை ஃபேனோ முதல்ல லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த போக முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓரா பேச வீடியோக்குள்ள போயிடலாம். நான் கதகாசாமி, இந்த ஷோ எடிட்டிவ் கந்தசாமி. டோபி மேக்யூர் ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷனாக ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் பற்றின படங்களும் சீரீஸும் வந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் மக்களிடையே அதிகமாக பேசப்படக்கூடியது இந்த 3 ஸ்பைடர்மேன் தான். ஸோ இந்த 3 ஸ்பைடர்மேன் பற்றி தான் நம்ம தெளிவாக பார்த்தாக்கணும். அதில் முதல்ல பார்க்க போகிறது நம்ம டோபி மேக்யூரோட ஸ்பைடர்மேன் தான். ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் இவருக்கு அடுத்தது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டாம் ஹாலண்ட் அப்படின்னு வந்திருந்தாலும் இவருக்கு இருக்கிற மாதிரி வெப்ஷூட்டர் யாருக்கும் இருந்ததில்லை. காரணம், இவருக்கு வெப்ஷூட்டரே இல்லை. இவருக்கு என்னவோ ஆர்கானிக் வெப்ஷூட்டர் தான். அதாவது வலை விடணும் அப்படின்றதுக்காக இவருக்குன்ட்டு தனியாக எந்த ஒரு வெப்ஷூட்டரோ எந்த ஒரு ஆடானோ தேவை கிடையாது. இவர் கையை நீட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வலை வந்துடும். இவருக்கு மட்டும் எப்படி ஆர்கானிக் வெப் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே காமிக் புக்கில் ஸ்பைடர்மேன் ஆர்கானிக் வெப்பை தான் யூஸ் பண்ணாரா அப்படின்னு பார்த்தே ஆகணும். 1962 சரியா இந்த வருஷத்துல தான் அமேசிங் ஃபேண்டசி அப்படின்ற புத்தகத்தில் ஸ்பைடர்மேன் இன்ட்ரோடியூஸ் செய்யப்படுறாரு. ஆனால் அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்னமான வெப்ஷூட்டர் யூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் யூஸ் பண்ணது என்னமோ ஆர்கானிக் வெப்ஷூட்டர் இல்லை, மெக்கானிக்கல் வெப்ஷூட்டர் தான். ஸோ வெப்டுறதுக்காக இவரே தயாரித்த ஒரு மெக்கானிக்கல் வெப்ஷூட்டரை தான் பயன்படுத்தியிருப்பாரு. இதை தவிர்த்து பார்த்தா கூட ஸ்பைடர்மேன் பெரும்பாலும் காமிக்கல்ல வெப்ஷூட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஆர்கானிக் வெப்ஷூட்டர் அப்படின்ட்டு ஒன்று கிடையவே கிடையாது. மெக்கானிக்கல் வெப்ஷூட்டர்ஸ் தான் அவர் பயன்படுத்திட்டு இருப்பார். அதுக்காக அவர் வலைக்கான திரவங்களை வெப் கேப்சூலாவோ இல்லை வெப் கேட்ரேஜாவோ தன்னோட கைகள்லையும் தன்னோட பெல்ட்லையும் மறைச்சி வச்சுருப்பாரு. ஸோ இதை தவிர்த்து பார்த்தா அப்படின்னா அவருக்கு எப்போ தான் ஆர்கானிக் வெப்ஷூட்டர் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2004 ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் அப்படின்னு காமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு புதுவித வெளியே காமிச்சிருப்பாங்க. அவள் பேர் தான் குயின். அவள் ஸ்பைடர்மேன் அடித்து போட்டு அவர் அங்கேருந்து கடத்திட்டு போயிடுவா. கடத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் கிஸ் கொடுப்பா. கடத்திட்டு போனதுக்கப்புறமும் கட்டி போட்டு அவருக்கு கிஸ் கொடுப்பா. பொண்ணுங்கெல்லாம் ஆம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இதன் பிறகு ஸ்பைடர்மேன் ஒரு மனித சிலந்தியா மாறிடுறாரு. மனித சிலந்தியா? என்ன சொல்ற? 8 கால் பூச்சா? என் பேர் மனித சிலந்தி. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய சிலந்தியா மாறின ஸ்பைடர்மேன் திடீர்னு ஸ்பைடர் உடஞ்சி அதுக்குள்ளே இருந்து மறுபடியும் ஹியூமனாக வெளியே வந்துடுவார். அப்போ தான் அவர் தன்னோட கையை உணர்வார். அந்த நேரத்தில் அவருக்கு வெப்ஷூட்டர் இல்லாமையே ஆர்கானிக்காக வெப் விட முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்படி தான் முதல்ல ஸ்பைடர்மேனுக்கு ஆர்கானிக் வெப்ஷூட்டர் கிடச்சிருந்தது காமிக்கில். ஸோ சரியாக சொல்லணும் அப்படின்னா மார்வல் ஸ்பைடர்மேனுக்கு வெப்ஷூட்டரை கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 42 வருஷம் ஆயிருக்கு மார்வல் காமிக்ஸுக்கு. ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? ஆனால் அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பைடர்மேனுக்கு ஆர்கானிக் வெப்ஷூட்டர் கிடச்சிருக்கோம். எதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சாம் ரேமி எடுத்த மூவியில். சாம் ரேமியோட மூவியில் தான் முதல் முறையாக ஸ்பைடர்மேன் ஆர்கானிக் வெப்ஷூட்டரை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் தான் அவருக்கு வெப்ஷூட்டராக ஒரு விஷயம் தேவையப்பட்டிருக்காது. ஸோ இது என்ன தான் சாம் ரேமியோட படத்தில் முதல்ல வந்திருந்தாலும் அவருக்கு முன்னாடியே இதை சரியாக பிளான் பண்ணி வச்சிருந்தது ஜேம்ஸ் கேமரூன் தான். நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. ஸோ அதை பற்றி நான் காஜி ஸ்பைடர்மேன் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு. ஸோ சாம் ரேமியோட ட்ராலஜியை பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்பைடர் பவர் அப்படின்றது வெறும் ஸ்பைடர் சென்ஸும் ஸ்ட்ரென்த்தும் செவுத்தில் ஏறது மட்டும் இல்லை, கையிலேருந்து வெப் விடுறதும் ஒன் ஆஃப் த ஸ்பைடர்மேன் பவர் தான். இந்த வெப்ஷூட்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிவேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ட்ரெயினையே நிறுத்துகிற அளவுக்கு பவர் கொண்டது இந்த ஆர்கானிக் வெப்ஷூட்டர். ஸோ இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாதாரண மனித உடலில் நகமும் முடியும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் எச்சில் எப்படி நாக்கில் இருந்து நம்ம துப்ப சுரந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த ஆர்கானிக் வெப்பும். ஆனால் இது உடனே சுரக்கக்கூடியது. சரி, ஓகே. ஆனால் இந்த ஆர்கானிக் ஷூட்டரில் ட்ராபேக் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ட்ராபேக் இருக்குது. அதை ஸ்பைடர்மேன் 2லேயே காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை இவருக்கு ஸ்பைடர்மேன் பவர் இவரை விட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த வெப்விடுற பவரும் இவரை விட்டு போயிடும். அப்புறம் இவர் ஸ்பைடர்மேன் கிடையாது, வெறும் சாதாரண மேன் மட்டும்தான்.
நீங்கெல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே அந்த காமன் மேன். மேலும் இந்த ஆர்கானிக் வெப்பை அப்கிரேட் பண்ண முடியாது, மேலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் பயன்படுத்த முடியாது. ஆனால் இதுக்கெல்லாம் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாம் ரேமியோட ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும் இவர் ஷூட் பண்ண வெப் மற்ற ஸ்பைடர் வெப் ஷூட்டர் மாதிரி டெம்பரவரியான வெப்பாக இருந்திருக்காது, ஒரு பர்மனண்டான வெப்பாக இருந்திருக்கும். ஸோ அது எந்த விதத்தில் அப்படின்றத மற்ற ஸ்பைடர்மேனோட கம்பேர் பண்ணும்போது அதை தெளிவாக சொல்கிறேன். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கானிக் வெப் ஷூட்டர் காமிக்லே வெனமுக்கு ஆர்கானிக்காக இருந்திருக்கும், அது எந்த விதத்துலையுமே வெப் ஷூட்டரை யூஸ் பண்ணியிருக்காது. இதே மாதிரி ஒரு சின்ன குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாம் ரேமி கூட அவருடைய ஒரிஜினல் ட்ரையாலஜியில் ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு முதல்ல வச்சுருந்தார். அதன் பிறகுதான் அவர் எதுக்கு இந்த வெப் ஷூட்டர்லாம் ஆர்கானிக்காக போயிடலாம் அப்படின்ட்டு கதையை மாற்றி ஆர்கானிக் ஸ்பைடர்மேனாக கொண்டு வந்தார் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு தேரியும் இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஸ்பைடர்மேன் 1ஓட ஒரு டேட்டட் சீனும் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோபி மேக்ரி வெப் ஷூட்டராக யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அமேசிங் ஸ்பைடர்மேனின் வெப் ஷூட்டர். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வெப் ஷூட்டர்னால் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். காமிக்லே ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டரை யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அதில் ஒரு சின்ன டெக்னாலஜியை ஸ்பைடர்மேனோட அனிமேட்டட் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர்மேனை உள்ளங்கையில் வெப் ஷூட்டருக்கான ட்ரிகர் இருக்கும். அவர் 2 பேர்லேயும் ஒன்றா அழுத்தினா மட்டும்தான் அது வந்து வெப் வரும். ஆக்சிடெண்ட்டாக அவர் கையை மூடிட்டாலோ இல்லை ஒரு விரலை அழுத்தினாலோ வெப் வரவே வராது. மேலும் அவர் அதில் கொடுக்குற ப்ரெஷர் மூலியமாக விதமாக வெப் விட முடியும் அப்படின்ட்டு அனிமேட்டட் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. ஸ்பைடர்மேன் 3க்கு அப்புறம் சாம் ரேமியோட ஸ்பைடர்மேன் இல்லாமல், அதாவது அந்த 3 படங்கள் இல்லாமல் கதையை புதுசாக சொல்கிறேன் அப்படின்ட்டு உருவாக்கப்பட்டது தான் அமேசிங் ஸ்பைடர்மேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் டோபி மேக்ரி மாதிரி ஆர்கானிக்காக வெப்பை ஷூட் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக அவர் வெப் ஷூட்டரை யூஸ் பண்ணியிருப்பார். இந்த விஷயம் பழைய ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு டேரெக்டாக அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப வியர்டாக இருந்திருக்கும். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ட்டு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் உண்மையிலே காமிக்கிலே ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி வெப் ஷூட்டரை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தார். சரி, ஓகே. இந்த வெப் ஷூட்டர் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைடர்மேனோட ஒரு பழைய வாட்ச் மூலிமா தான். தன்னுடைய பழைய வாட்ச் டிஸ்பேரல் பண்ணிவிட்டு அதில் இவர் வெப் ஃப்ளூயிடை இன்செர்ட் பண்ணி வெப்பை ஷூட் பண்ண முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெப் ஃப்ளூயிடை இவர் உருவாக்க மாட்டார். ஆஸ்கார் நிறுவனத்தோட பயோகேபிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இவர் இந்த ஃப்ளூயிடை உருவாக்கியிருப்பார். சரி, ஓகே. பட் ஆனால் இது முழுக்கவே ஒரு செயற்கையான ஒன்று தான். அடிக்கடி கேரக்டரை மாற்ற மாதிரி வரும். அது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 1ல் ஸ்பைடர்மேன் வேறு விதமான வெப் ஷூட்டராக யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த முறை இது வாட்ச் மாதிரி இல்லாமல் வேற ஒன்றா உருவாக்கியிருப்பார். ஆனால் அது எலக்ட்ரா கூட சண்டை போடும்போது சாதாரண ஒரு எலக்ட்ரிக்கல் டேமேஜுக்கே அது தாங்கியிருக்காது, சீக்கிரமாக அது உடஞ்சிருக்கும். ஸோ இதனால் ஸ்பைடர்மேன் ஒரு கையில் வெப்பு விட்டு அங்கேருந்து தப்பிக்கலாமல் நிலைமையும் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதன் பிறகு தான் அவர் குவானோட உதவினால் அதை அப்கிரேட் பண்ணியிருப்பார். ஸோ மற்றபடி பார்க்கும்போது ஆர்கானிக் வெப்போட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமேசிங் ஸ்பைடர்மேன் 1ல் ஸ்பைடர்மேனோட காஸ்டியூம் ஃபேன்ஸுக்கு பிடிக்காதனால தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல் வேறு காஸ்டியூமை மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி வெப் ஷூட்டரையும் மாற்றிருப்பாங்க. அந்த வெப் ஷூட்டருக்கு அவங்க எப்படி முதல்ல படத்தில் வெப் ஷூட்டருக்கு வாட்ச் இந்த வெப் ஷூட்டரை உருவாக்கினாரு அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்களோ, அதே மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு MP3 பிளேயர்லேருந்து வெப் ஷூட்டரை உருவாக்கினாரு அப்படின்ற மாதிரி தான் முதல்ல கான்செப்டாக வச்சுருந்தாங்க. அதன் பிறகு தான் அதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. MCU ஸ்பைடர்மேனின் வெப் ஷூட்டர். மற்ற 3 ஸ்பைடர்மேன்லேயே இந்த ஸ்பைடர்மேன் தான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற ஸ்பைடர்மேன்லாம் ஒரு சில வெப் ஷூட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டாம் ஹாலண்டோட இந்த ஸ்பைடர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா பலவித வெப் ஷூட்டர்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். உதாரணம் சொன்னால் அப்படின்னா இவர் முதல்ல பயன்படுத்தினது இவருடைய ஹோம்மேட் வெப் ஷூட்டர் தான். இது முழுக்கவே இவரால் உருவாக்கப்பட்டது. அதுவும் இதில் இவர் யூஸ் பண்ணுற வெப் ஃப்ளூயிடை பார்த்தீங்க அப்படின்னா இவரே தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. தன்னோட ஹைஸ்கூல் கெமிஸ்ட்ரி லேபில் அதை உருவாக்கியிருப்பார். ஆனால் இந்த வெப் ஷூட்டர் மற்ற ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் மாதிரி சின்னதாக இருக்காது, இது பார்க்க ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஸோ அதன் பிறகு தான் இவர் ஸ்டார்க்கோட அதிநவீன ஸ்பைடர் சூட்டை யூஸ் பண்ணியிருந்திருப்பார். ஸோ இந்த சூட்டில் தான் இவருக்கு முழுக்கவே ஒரு அற்புதமான வெப் ஷூட்டர் கிடச்சிருந்திருக்கும். மேலும் ஸ்டார்க்கோட டெக்னாலஜியால் 500க்கும் மேற்பட்ட விதத்தில் தன்னோட வெப் ஷூட்டரை இவரால் த்ரோ பண்ண முடியும், ஷூட் பண்ண முடியும். அதாவது 500 விதமாக. இது எல்லாத்தையுமே அவர் ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்லேயே டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. அதாவது டேமேஜ் கண்ட்ரோலோட இடத்துக்குள்ளே ஸ்பைடர்மேன் மாட்டியிருப்பார். அந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி பார்த்துருப்பாரு.
அது மட்டும் இல்லாமல் எம்சியூ சேர்ந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் தான் ஏகப்பட்ட வித்தியாசமான சூட்ஸையும் ஏகப்பட்ட வித்தியாசமான வெப் ஷூட்டர்ஸையும் யூஸ் பண்ண ஒரே ஸ்பைடர்மேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்பைடர்மேனை கூடிய வெப்புக்குமே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டுமே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைடர்மேன் விடக்கூடிய வெப்புமே ரொம்ப நேரம் இருக்காது. சரியா சொல்லலாம் அப்படின்னா 2 மணி நேரம் மட்டும்தான் இது வெப்பாக இருக்கும். 2 மணி நேரம் கழிச்சு அது அவ்வளவுதான் வெப்பாக இருந்து அது ஃப்ளூயிடாக மாறிடும். இந்த விஷயத்த ஸ்பைடர்மேன் சொல்கிற மாதிரியே ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் காமிச்சிருப்பாங்க. பெஸ்ட் வெப் ஷூட்டர் இது. ஸோ 3 விதமான ஸ்பைடர்மேன் பற்றியும் அவங்களுடைய வெப்ஷூட்டரை பற்றியும் தெளிவாக பார்த்துருப்போம். ஆனால் இவங்களில் பெஸ்ட் யார் அப்படின்றது தான் தெளிவாக பார்த்தே ஆகணும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம சரியாக கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோபி கிட்ட இருக்கிறது ஒரு ஆர்கானிக் வெப். இது எப்போயுமே அவர் கூட தான் இருக்க போகுது. எக்காரணத்துக்கு ஒன்றும் இது பழுதாக போகிறதும் இல்லை, அதே மாதிரி இது தீர போகிறதும் இல்லை. இதில் இருக்கிற சின்ன ட்ராபேக்கு அவருக்கு பவர் போயிட்டா அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது மட்டும்தான். ஆனால் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இருக்கிறது அவரே செஞ்ச ஒரு வெப் ஷூட்டர். இது தீரக்கூடியது தான். அது மட்டும் இல்லாமல் சில ஆபத்தான நேரங்களில் அது பழுது அடைஞ்சிருக்கும். இதனால் அவர் ஆபத்தில் மாட்டிக்கும் செஞ்சுருப்பார். ஸோ 2 பேரையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோபியா ஆண்ட்ரூவா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த விஷயம் ஜெயிக்கிறது டோபி மேகரி தான். ஆனால் இதே விஷயத்த டோபியா இல்லை டாம் ஹாலண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாம் ஹாலண்ட் கிட்ட ஸ்டார்க்கோட டெக்னாலஜி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வெப்ஷூட்டரையே பல விதமாக பயன்படுத்த முடியும் ஸ்டார்க்கோட டெக்னாலஜியால். ஆனால் ஸ்பைடர்மேன் அப்படின்றது சூட்டை பொறுத்தது இல்லை, ஸ்பைடர்மேன்றது பீட்டர் பார்க்கர் தான். அவர் எந்த சூட்டை போட்டாலும் அவர் ஸ்பைடர்மேன் தான். அவர் ஸ்பைடர் அயன்மேனாக மாற போகிறதில்ல. மேலும் டோபியோட யூனிவர்ஸ்லையுமே அயன்மேன் அப்படின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, ஸ்பைடர்மேன் மட்டும்தான், அதுவும் அவர் மட்டும்தான். ஸோ இந்த விஷயத்தில் ஸ்டார்க்கோட டெக்னாலஜியை தனியாக வச்சுட்டு 2 பேரையும் மட்டும் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்க்கோட சூட் இல்லை அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஹோம்மேட் சூட் தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஹோம்மேட் சூட்டை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கண்டுபிடிச்ச வெப்ஷூட்டை தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெப்ஷூட்டருமே ஸ்பைடர்மேன் பல படங்களை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஹோம்கோட கிளைமேக்ஸ் சீன்லையும் ஸ்டார்க் அவருக்கு காமிச்ச வீடியோலையும் மட்டும்தான் அதை பயன்படுத்தியிருப்பார். ஸோ இந்த விஷயத்தில் 2 பேரும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் தனிச்சு நிற்கிறதும் பெஸ்ட்டாக நிற்கிறதும் டோபி மேகரியோட ஆர்கானிக் வெப் ஷூட்டர் தான். உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. இவன் தான் 3 பேர்கிட்ட ஸ்பைடர் சூட்டே இல்லை அப்படின்னாலும் இதில் பெஸ்ட்டாக தனிச்சு நிற்கிறது டோபி மேகரியோட ஸ்பைடர்மேன் தான். மேலும் இவங்க 3 பேரில் சிம்பியாட் சூட்டை யூஸ் பண்ண ஒரே ஸ்பைடர்மேன் இவர் மட்டும்தான். மற்ற 2 ஸ்பைடர்மேனுமே வனத்தை பார்த்ததும் இல்லை, சிம்பியாட் சூட்டை போட்டதும் இல்லை. அதே நான் குறிப்பிட்றேன் அப்படின்னா சிம்பியாட்டால் மட்டும்தான் எந்த ஒரு வெப் ஷூட்டருமே இல்லாமல் ஆர்கானிக்காக வெப்பிட முடியும் காமிக்லேயும். ஸ்பைடர்மேன் கையை திருப்பி தன்னோட உள்ளங்கையை அழுத்தி தான் வெப்பை ஷூட் பண்ணியிருப்பார். ஆனால் வெனமாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட உள்ளங்கையோட மேற்பரப்பில் இருந்து வெப்பை ஷூட் பண்ணோம், அதுவும் ஆர்கானிக்காக. ஸோ இந்த விதத்தில் டோபி மேகரி தான் பெஸ்ட். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இவங்க பார்த்த வீடியோவில் டோபி மேகரி ஜெயிச்சிருப்பாரு. அதில் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இருக்கிற ஆர்கானிக் வெப் ஷூட்டர் தான். மேபி இதில் உங்களுக்கு வேறு மாற்றுக்கிறதோடு இருக்கலாம். ஸோ அதோட கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஸ்பைடர்மேனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன் யார் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஸ்பைடர்மேனை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றியோ உங்களால் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தெளிவாக துப்பறிஞ்சு அடுத்த தெளிவாக பார்த்துடலாம். இதே மாதிரியான சந்திக்கிறேன். பாய்.